இந்த யானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்கும். முதல்ல வந்து ஆண் யானை பெண் யானை 2 யானை வந்துச்சு. குமரன் தெய்வானை. குமரன் யானை இடையில சோகம் இல்லாமல் காலில் புண்ணு வந்து இறந்து போச்சு. இந்த யானை ரொம்ப அமைதியான யானை. இன்றைக்கி என்ன கெட்ட நேரமோ அவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது உதயம் வந்து அந்த யானையை வந்து புல்ல மாதிரி வச்சுருப்பாப்புல. என் பேரனே காலுக்கு முன்னாடி விட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்குது ஃபோட்டோ. அப்புறம் சாமி தண்ணி சுற்றி வரும்போது எல்லாரையும் அன்போடு அது தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். துட்டு கொடுக்காமலே ஆசீர்வாதம் பண்ணும். துட்டு கொடுக்கலாட்டா கூட ஒன்றும் செய்யாது. அப்படி நல்ல யானை. மேலே வச்சு கூட என் பேரனை எடுத்திருக்கேன். அந்த யானை யாரையுமே இதனால கூட ஒன்றும் செய்யலை. ஆனால் யானைப்பாக இறந்துருக்குது இன்றைக்கி திருச்செந்தூரில் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. திருச்செந்தூர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வேதனை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதனால் வரை நடந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த யானையை தப்பாக சொல்லவே முடியாது. இதனால் வரை பக்தர்களுக்கு அது இடையூறே பண்ணலை. இன்றைக்கி யானைப்பாகன் குழந்த மாதிரி பார்த்துக்குருவார். அதில் எந்த தப்புமே இல்லை. இதனால் வரை அவர் துன்புறுத்தினதே கிடையாது இந்த யானையை. ஏன்னா யானைக்கு வந்து கோயிலேருந்து நல்ல பிரசாதம், மக்கள் கொடுக்குற பிரசாதம் அவங்க செஞ்சு அந்த உருண்டை கட்டி வச்சு கட்டிச்சு வருவாங்க. அது உருண்டை போட்டு அதில் நவதானியம்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் யானைக்கு கொடுப்பாப்புல. அதான் அது ஃபுட்டு அதுக்கு யானைக்கு. ஏன்னா சும்மா இருக்கும்போது தான் யானை ஓலையை மட்டும் திங்கும். இப்போ வெளியே போனீங்கன்னா அந்த யானைகளுக்கெல்லாம் பசிகளுக்கு பொருள் கிடைக்காது. இங்கே அதுக்கு 3 வேளையும் அருமையாக உண்டை கட்டி கொடுப்பாங்க. அண்ணன் ராதா அண்ணன், 2வது அவங்க சொந்தக்காரங்க செந்தில் தம்பி, இறந்து போன உதயம், சிசுபாலா வந்து அவங்க மருமங்க. ஆனால் எனக்கு நம்பவே இல்லை. அதாவது அவங்க இறந்துட்டான்னு சொன்னது நான் நம்ப முடியாத ஒரு சம்பவம். இன்றைக்கி ஒரு பக்தர்கள் வந்து சேட்டை பண்ணி யானை வந்து சேட்டை பண்ணியிருந்தா கூட மனசாரிரும். இவங்க யானைப்பாங்கன்னு இறந்தது ரொம்ப வேதனை. யானை வந்து இன்றைக்கி கண்ணீர் விட்டுருக்கு. இது வந்து தலைவர் படத்தில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். யானை வந்து அழுறது எல்லாம் வந்து அதில் யானைக்கு வந்து தண்ணியை உண்டு விடுவாங்க. அதனால தான் யானை அழுதுரும். ஆனால் உண்மைக்கே யானை அழுதுருக்கு. 1/2 மணி நேரம் அது சாப்பிடலை. இப்போ தான் அது வந்து இலையை சாப்பிட்டுட்டு இருக்கு. ரொம்ப அதாவது திருச்செந்தூர் பக்தர்களுக்கு எங்கே இன்றைக்கி கோடான கோடி பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்துட்டு இருக்காங்க. திருச்செந்தூரில் பிறந்த எங்களுக்கு ரொம்ப பெருமை முருகன் இருக்கிறதுனால. இந்த சம்பவம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியால் ஏற்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில் ரொம்ப சோகம். ஏன்னா இப்போ தான் சஷ்டி சுரசங்காரம் நடக்கும்போது கூட சாமிக்கு முன்னாடி அது கம்பீரமாக வரும். சிவன் கோயிலுக்கு வரும். அங்கேருந்து சாமி சப்பரத்தை தூக்கிட்டு வரும். அங்கேருந்து ரத விதியை சுற்றும். பரிவட்டம் கட்டி சாமிக்கு போகும்போதெல்லாம் தோரணையாக போகும். யானை வந்து குழந்த மாதிரி வச்சுருப்பார். இறந்த நம்ம அன்பு தம்பி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது, அமலினா இருக்குது. மீன்லாம் வாங்க வருவாப்பில். ரொம்ப ஃப்ரெண்டு. உதயம் வந்து யானை மாதிரி தான். ரொம்ப அமைதியாகவே இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமாம். உதயம் கேரக்டரை சொல்ல முடியாது. அருமையான கேரக்டர். மலையாளம் கலந்த தமிழ் பேசுவாப்பில். அவங்க அப்பா வந்து மலையாளத்துலேருந்து இங்கே திருச்செந்தூருக்கு வந்தது. ஆனால் அவன் தமிழ். இங்கே வந்து சொந்தமாக வீடு வாங்கிட்டாப்புல. இங்கே தான் இருக்காப்புல. பல ஆண்டு காலமாக இருக்காப்புல. இந்த யானை வந்து முதல்ல வந்த உடனே இந்த திருச்செந்தூரில் 2 யானையுமே ஓடிட்டு தெருவுக்குள்ளே பக்கத்தில் இவங்க தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. குட்டியில் அம்மா புரட்சி தலைவி அம்மா வாங்கி கொடுத்த யானை தான் இந்த யானை. அந்த யானை வந்து 2மே முதல்ல வரும்போது குமரன் தெய்வானை. அம்மா புரட்சி தலைவி அம்மா வாங்கி கொடுத்த யானை. இந்த யானை அவங்க வளர்க்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 6 மாதமாக அந்த யானையோடு கிடந்து போராடிருக்காங்க. குழந்தையாக வளர்த்து அந்த யானையை பழக்கி மக்கள் மத்தியில் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரொம்ப அருமையாக பழக்கியிருப்பாங்க. சொல்லப்போனால் என் பேரன் காலுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். என் பேரனை ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி அவங்க பழம் கொடுக்க போயிருக்காங்க. அதுக்கு இப்போ அடிச்சிருக்குன்னா அதான் தெரியல. அதாவது வந்தது அவங்க உறவினர் புது ஆள். அவங்கள அடிக்க போனதில் தான் நம்மால் உதயன் வந்து தடுக்க போயிருக்காப்புல. தடுக்க போன இடத்துல யானைக்கு கோவம் வந்துருக்கு. அவ்வளோதான். யானையை வந்து ராதாண்ணை உள்ளே போய் பார்த்துருக்காரு. அதுக்கு மதம் பிடிச்சா தான் ராதாண்ணை உடனே சொல்லிடுவார். ராதாண்ணை வந்து அவங்க ஒரு பெரிய யானை பார்க்கணும். அவங்களும் அதே மாதிரி சொன்னோன்னே கேட்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.